வணக்கம். காப்போதரா சாதாரண பரீட்சை சித்திரக்கலை பாடம். இதில் சித்திரக்கலையை பொறுத்தவரையில் 3 பகுதிகள் இருக்கும். சித்திரக்கலை 1 தியரி சம்பந்தமானதாகவும், 2 மற்றும் 3 செய்முறை சம்பந்தமான பிராக்டிகல் சம்பந்தமானதாகவும் இருக்கும். இதிலே சித்திரக்கலை 1இல் 40 பல்தேர்வு வினாக்கள் அதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கும். அந்த பல்தேர்வு வினாக்களில் முக்கியமான கடினமான ஒரு பகுதியை பற்றி நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். சித்திரக்கலை 1 பகுதியில் உள்ள 40 வினாக்களில் இறுதியாக இருக்கின்ற 36 தொடக்கம் 40 வரையான வினாக்களுக்கு எவ்வாறு விடையளித்தல் என்பது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். பொதுவாக 36 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் ஒரு கலைப்படைப்பு தரப்பட்டு, அது ஒரு வர்ண படமாக தரப்பட்டு, அது தொடர்பாக 5 தலைப்புகள் தரப்படும். அந்த தலைப்புகளுக்கு ஏற்ற வகையில் அந்த தரப்படும் கலைப்படைப்பை இனங்கண்டு அது தொடர்பாக எழுதுதல் என்ற அடிப்படையிலே உங்களுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையளித்தல் என்பது தொடர்பாக பார்ப்போம். இதிலே உங்களுக்கு தரப்படுகின்ற இது ஒரு உதாரணமாக தரப்படுகின்றது. கடந்த வினாத்தாள்களில் இருந்து பரீட்சை வினாத்தாள்களில் இருந்து பெறப்பட்ட சில விடயங்கள் இதிலே தொகுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒரு விளக்கப்படம் மேலே தரப்பட்டிருக்கின்றது. ஒரு கலைப்படைப்பு மேலே தரப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக கேட்கப்படுகின்ற ஒரு தலைப்புக்கு நீங்கள் எவ்வாறு விடையளித்தல் வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். மேலே தரப்பட்டிருக்கின்ற இந்த கலைப்படைப்பு நீங்கள் அதனை மிக உன்னிப்பாக அதனை பார்க்கலாம். இந்த கலைப்படைப்பு தொடர்பாக என்னென்ன தலையங்கங்கள் தரப்படுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவது தொனிப்பொருள் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த தொனிப்பொருள் என்பதற்கு நீங்கள் அளிக்கக்கூடிய விடை சந்திர உதயம், சந்தபாய என்று சொல்லலாம். இரண்டாவது நீங்கள் பார்ப்பீங்கள் என்று சொல்லி சொன்னால் கலைஞர். அது வரைந்தவர் ஏ கருணாரத்ன என்ற கலைஞரால் வரையப்பட்டது. மூன்றாவது உருவங்களின் ஒழுங்கமைப்பு என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சாதாரணமான இலகுவான வடிவங்களை கொண்டு வரையப்பட்டது. இது ஒரு ரியலான ஒரு ஓவியம் இல்லை, ஒரு நவீனத்துவத்தோடு சம்பந்தமான ஒரு ஓவியம். இலங்கையில ஒரு நவீன ஓவிய கலைகளுக்கு ஒரு முன்னோடியாக விளங்கின கலைஞர்கள்ல ஏ கருணாரத்ன ஒருவர் ஆவார். அப்ப அவருடைய இந்த ஓவியத்துல அந்த தன்மைகளை நாங்கள் பார்க்கலாம். சாதாரணமாக இலகுவான வடிவங்களை கொண்டு அவை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறதை காணலாம். அடுத்து வர்ண பயன்பாடு என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அந்த வர்ண பயன்பாட்டுல அந்த சந்திரனுக்கான அந்த வெள்ளை நிறம் கலக்கும் போது ஏற்படுகின்ற வர்ண பேதங்களால அந்த சந்திர உதயம் அந்த வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தான் இந்த ஓவியத்தின் அந்த வர்ண பயன்பாடு என்ற விடயத்துல நீங்கள் கவனத்தில் கொள்ளவும். இதுல உங்களுக்கு வடிவாக தெரியும். இதுக்கு முதல் உள்ள விடைகள், இதுக்கு 1 தொடக்கம் 35 வரையான வினாக்களுக்கான விடைகள் நீங்கள் ஒரு சுருக்கமான ஒரு வசனத்தில் வரக்கூடிய விடைகளை தான் நீங்கள் கூடுதலாக எழுத போறீர்கள். ஆனால் 36 தொடக்கம் 40க்கு நீங்கள் அதை விட கொஞ்சம் கூடுதலான விளக்கத்தை கொடுக்க வேணும். 2 இல்லை 3 ரூல் விடப்படும். அதுக்குள்ள கூடுதலாக வரக்கூடிய வகையில் எழுதினீங்கள் என்று சொல்லி சொன்னால் பொருத்தமான விடைகளுக்கு உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும்.
தனியொருபடியாக சில நேரம் எழுதுகின்ற பட்சத்தில் அதுக்கான ஒழுங்கான முழுமையான புள்ளிகள் கிடைக்காமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பாருங்க, வர்ண பயன்பாடுங்க வெள்ளை நிறம் கலக்கும் போது ஏற்படும் வர்ண பேதம் இச்சித்திரத்தின் கருத்தை அர்த்தமுள்ளதாக்குகின்றது. இருள் நேரத்தில் நிலவின் ஒளியால் இருள் நேரத்தை நிலவின் ஒளியால வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இதுல ஒரு முக்கியமான விடயமாக கருதி கொள்ளலாம். அடுத்தது உணர்வு வெளிப்பாடு என்று சொல்லி கட்டாயம் அடுத்த 40வது தலையங்கம் பெரும்பாலும் உணர்வு வெளிப்பாடு என்ற இதுதான் கேட்கப்படும். இதுல மனதை கவரும் விதத்தில வந்து ஒன்றிணைப்பு செய்யப்படுகிறது. அந்த நிலவுன்ற அந்த ஒளிக்கீற்று அந்த மரத்து அடர்ந்த காட்டு பகுதிகளுக்கான வெளிப்படுறது வந்து ஒரு உணர்வு வெளிப்பாட்டு தன்மையை காட்டுறதாக இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், அந்த ஒளியின் இதால அந்த மரங்களுக்குள்ள அந்த ஒளிக்கீட்டு பட்டு வெளிப்படுற விதம் வந்து அந்த ஓவியத்தின் ஒரு உணர்வு வெளிப்பாடாக நாங்கள் இதுல கருதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இது இன்னும் ஒரு ஓவியம். இலங்கை சுவரோவிய வரலாற்றில் ஒரு பிரபல்யமான ஒரு ஓவியமாக இது இருக்குது. இந்த ஓவியத்தை பற்றி பல தடவைகள் வினாத்தாள்களில் இடம்பெற்றிருக்கிறபடியால ஒரு முதன்மையான ஓவியமாக நாங்கள் கருதி கொள்ளலாம். இந்த ஓவியம் வந்து முதலாவது கேட்கப்பட்டது இனங்கான. இது இனங்கான சொல்லி கேட்குது இதுதானே. அப்ப இதுல நீங்கள் முக்கியமாக இனங்காணுதல் என்ற விஷயத்துல முக்கியமாக என்ன என்றது இனங்காணணும். இதுல 2 விடயம் இன்னைக்கு வரப்போகுது. இனங்காணுதல் என்றது புதிய கலனி விகாரை உட்புறச்சுவரில் வரையப்பட்டிருக்கின்ற கேமமாலாவும் தந்தகுமாரனும் என்றதுதான் அந்த இனங்காணுதல் என்ற அடிப்படையில நீங்கள் எழுதோம். அப்ப அதுல கலனி விகாரையில வரையப்பட்டிருக்கிற இன்ன ஓவியம் என்றது நீங்கள் இனங்காணலத்தில் எழுதோம். அதே நேரம் கருப்பொருள் என்ற இதில நாங்கள் பார்க்கும் பொழுது கேமபாலாவும் தந்தகுமாரனும் புனித தந்த தாதுவை இலங்கைக்கு கொண்டு வருது. புனித தந்த தாதுவை இலங்கைக்கு கொண்டு வருதல் என்றது அதுல கருப்பொருளாக இருக்கு. இனங்காணலுக்குள்ள அது ஓவியத்தின் தலையங்கமும் இடத்தை குறிப்பிட்டு போட்டு கருப்பொருளுக்குள்ள நீங்கள் வந்து என்னத்தை கூடுதலாக கொடுக்கணும் சொல்லி சொன்னா அந்த தந்த தாதுவை கொண்டு வருதல் கேமபாலாவும் தந்தகுமாரனும் அந்த தந்த தாதுவை கொண்டு வர்ற காட்சி வந்து அதுக்குள்ள நீங்கள் காட்டக்கூடியதாக இருக்கும். இதுல வர்ண பயன்பாடு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். சோலியஸ் மெண்டிஸ் என்ற ஓவியம் தான் அந்த கலனி விகாரையில வரையப்பட்டிருக்கிறது. அவர் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வர்ணங்களைத்தான் அவர் வரைஞ்சிருக்கார். கீழத்திய மரவில் அவர் தனக்குரிய பாணியை கலந்து வரைஞ்சிருக்கார். அவருடைய வர்ணங்கள் சொல்லி குறிப்பிடத்தக்க சில வர்ணங்களைத்தான் அவர் அதுக்குள்ள முதன்மைப்படுத்தி இருக்கிறத நீங்கள் இந்த ஓவியத்தினூடாக காணலாம். இப்ப இந்த கேள்விக்கு விடையளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இலகுவான வழி என்னன்னு சொன்னா அது வந்து களப் படமாகத்தான் தரப்படும். இப்ப நீங்கள் அந்த எல்லாத்தையுமே வடிவாக அந்த ஓவியத்தை வடிவாக அவதானிச்சு அதை விடையெழுதுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. அப்ப இதுல மனங்கவரும் வர்ணங்கள் குறிப்பாக இருண்ட மஞ்சள், மண்ணிறம், கருப்பு, வெள்ளை நிறங்கள் பயன்படுத்தப்பட்டது. அப்ப இந்த வர்ணங்களை பயன்படுத்தி டார்க் அண்ட் லைட் இருள் ஒளி நிழலை காட்டி இந்த ஓவியத்தை பூர்ணப்படுத்தியிருக்கிறார். அப்ப நீங்கள் இந்த வர்ண பயன்பாடுல பயன்படுத்தின வர்ணங்கள் அந்த வர்ணங்களை பயன்படுத்தி அவர் எவ்வாறு ஒளி நிழல் காட்டி இருக்கிறார் என்ற விஷயத்தை நீங்கள் இதுக்குள்ள குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வர்ணங்களை கொண்டு டெம்பரா முறையில வந்து இந்த உலர் சாந்துல வந்து அவர் இந்த ஓவியங்களை வரைந்திருக்கிறார். வந்து பசியோடு கலக்கப்பட்ட உள்நாட்டு வர்ணங்களை கலந்து சுவர் வந்து காய்ந்த சுவரில அந்த ஓவியத்தை கீறி பூர்ணப்படுத்தி இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கு. இதுல வந்து அடுத்ததாக காட்டப்பட்டிருக்கிறது வந்து இந்த உணர்வு வெளிப்பாடு. இந்த உணர்வு வெளிப்பாடு எப்படி காட்டப்பட்டிருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா கேம பாலா தந்தகுமாரன் 2 பேரும் நடந்து வருகின்ற அந்த காட்சி காட்டப்பட்டிருக்கிறது. இப்ப இதுக்குள்ள வந்து உணர்வு வெளிப்பாடுன்றத சொல்லி
குறிப்பிடும் பொழுது வழிபாட்டு தன்மையுடன் உணர்ச்சி பூர்வமாக அந்த சித்திரத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. வர்ணச்சாயல் மூலம் உணர்வு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உருவங்களின் கம்பீரத்தன்மை மூலமும் இந்த உணர்வு வெளிப்பட இந்த ஒரு வழிபாட்டு தன்மைக்குரிய வகையில் அவர்களுடைய உருவங்கள் அதில் காட்டப்பட்டிருக்கிறது. இதில் வர்ணச்சாயல், அதாவது லைட் அண்ட் டார்க் ஊடாகவும் அதுக்கான உணர்வுகளை வெளிப்படுத்த அவர் முற்பட்டிருக்கிறார் என்றது இந்த ஓவியத்தின் மூலம் வெளிப்படுற ஒரு விஷயமாக அது அமைந்திருக்கிறது. இது இங்கு காணப்படுகின்ற மற்றும் ஒரு ஓவியம், அதாவது இதுவும் ஒரு வருஷ வினாத்தாள் அமைந்திருந்தது. இது சோலியஸ் மெண்டிஸின் மற்றும் ஒரு ஓவியம் தான். இதுல முதலாவது விஷயம் இடமும் கலைஞரும் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. முதல் இதுல கலைஞரை பற்றி கேட்கல, இதுல இடமும் கலைஞரும் பற்றி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப புதிய கலனி விகாரை வரைஞ்சவர் சோலியஸ் மெண்டிஸ் என்று நீங்கள் விடையளித்திருக்க வேண்டும். அடுத்தது கருப்பொருள். கருப்பொருள் சங்கமித்தை இந்த வெள்ளரசுக்கிலேயே இலங்கைக்கு கொண்டு வர்ற காட்சி இங்கே காட்டப்பட்டது. இதுல மூன்றாவது விஷயம் கேட்கப்பட்டிருக்கு கோடுகள் வர்ணங்களின் பயன்பாடு. அதுல பொதுவாக இதுக்கு முதல் நாங்கள் பார்த்ததுல வர்ணங்களோட பயன்பாடு தான் கேட்டிருக்கிறார். இதுல கோடுகள் வர்ணங்களின் பயன்பாடு கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க முப்பரிமாணம் வெளிப்படுத்தும் விதத்துல அவங்க கோடுகளையும் வர்ணத்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பொதுவாக கீழத்தைய மரபு வர்ணங்கள் என்றது அவருக்குரிய சிறப்பான வர்ணங்கள் இங்கே வரப்போ இருளான மஞ்சள், மண்டலம், கருப்பு, பச்சை, வெள்ளை என்றது அவருக்கே உரியதான அந்த வர்ணங்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது ஒழுங்கமைப்பு. ஒழுங்கமைப்புன்றது இங்க மனித வடிவத்தை முன்னிலைப்படுத்தி இயற்கை காட்சியை பின்னணியாக கொடுத்திருக்க, அதான் அந்த ஒழுங்கமைப்பு. இது ரெண்டும் இதுல முக்கியப்படுத்தப்பட்டது அந்த கருப்பொருள். அதில் சங்கமித்தைக்கு குடபிடிச்சு கொண்டிருக்கிற சேவகனுடைய உருவம், முன்னுக்கு அந்த புனித வெள்ளரசுக்களே அது சுற்றிய ஒரு பிரகாசமான ஒளி காட்டப்பட்டதன் மூலம் அது முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் கப்பலுக்கு கீழே அந்த வரவேற்கிற கும்பிட்டு வரவேற்கின்ற நிலையில தேவநம்பியதீச மன்னன் காட்டப்பட்டிருக்கிறது இந்த ஒழுங்கமைப்போட முக்கியமான அம்சமாக காணப்படுது. இதுல உணர்வு வெளிப்பாடு என்று சொல்லி பார்த்தா எல்லாத்திலையும் கடைசியா பார்ப்போம். உணர்வு வெளிப்பாடு என்று பார்ப்போம். அசோகமனுடைய மகளான சங்கமித்து வெள்ளரசுக்களை இலங்கையை கொண்டு வரும் காட்சி ஏது காட்டுது. அப்போது இலங்கை ஆண்ட தேவநம்பியதீசன் ஜம்பு போல பட்டினத்துக்கு சென்று நீர் இறங்கி வெள்ளரசுக்களை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு அதுல உணர்வு பூர்வமாக காட்டப்பட்டிருக்கு. இதுல உணர்வு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உருவமாக தேவநம்பியதீசனுடைய உருவம் தான் அதில் உணர்வு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இந்த ஒரு வசனத்தில் உங்களோட விடைகளை பிடிக்காமல் அந்த தரப்பட்ட கோடுகள் முழுக்களுமே அதை பற்றி எழுதினீங்கள் என்று சொல்லி சொன்னால் அதுக்குள்ள உங்களுக்கு அந்த சரியான பொருத்தமான விடை பரீட்சகரால் அடையாளப்படுத்தப்பட்டு உங்களுக்கான புள்ளிகள் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த 36 40 வரையான வினாக்கள் எழுதியதில் இப்போ தனிய ஒரு வரியில் எழுதாமல் அது குருடமான விடையாக நீங்கள் எழுதினீங்கள் என்று சொல்லி சொன்னால் தான் உங்களுக்கான அந்த முழுமையான 5 புள்ளிகளும் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது இலங்கையினுடைய மற்றும் ஒரு தலை சிறந்த ஒரு ஓவியருடைய படைப்பு இதில் காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் முதலாவது தலைப்பு கலைஞர். அப்போ நீங்கள் எம் சார்லிஸ் என்றது அந்த கலைஞருக்குரிய இனிஷலாக அவருடைய பேராக அமைத்தது. அடுத்தது விடயம். இளவரசர் சித்தார்த்தனும் தாயாரும். இளவரசர் சித்தார்த்தரும் தாயாரும். இப்போ உங்களுக்கு தெரியும் எம் சார்லிஸினுடைய ஓவியங்கள் 2 வகைப்படும். அவர் ஒன்று சுவரோவியமாக வரைந்திருக்கிறார், மற்றது லிதோ அச்சு சித்திரத்துக்காக வரைந்திருக்கிறார். பௌத்த மரமலர்ச்சிக்காக பாடுபட்ட கலைஞராக எம் சார்லிஸ் கருதப்படுகிறார். அப்போ அவர் அந்த பௌத்த மரமலர்ச்சிக்காக அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் அந்த லிதோ முறையிலான சித்திரங்களை அவர் அதுக்குள்ள
உருவாக்குகிறார். அப்ப அந்த வகையில இந்த தரப்பட்ட இந்த ஓவியமும் இதோ அச்சு பதிப்புக்குரிய ஒரு ஓவியமாக கருதப்பட்டது. அடுத்தது வந்து மூன்றாவதா நாங்கள் பார்க்க வேண்டியது பாணி, ஸ்டைல். இந்த ஓவியத்தின் ஸ்டைல் என்ன என்று சொல்லி பார்ப்போம். அப்ப இதுல வந்து அவர் மேலத்தைய மற்றும் கீழத்தைய பாணிகளை கலந்து ஒரு இயற்கைவாத தன்மையை தழுவித்தான் இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கார். இந்த ஓவியம் வந்து லியானோ டா வின்சி, ரஃபாயலுடைய அந்த மேரி மாதாவும் இயேசு குழந்தையும் என்ற ஓவியத்தின் தழுவல் இதில் கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ மேலத்திய பாணிகளில் அந்த உருவங்கள் பின்னணிகளை காட்டினாலும் அந்த ஆடை அமைப்புகள் வந்து கீழத்திய மரபுக்குரியதாக காட்டப்பட்டிருக்கு. அதனால இரண்டு மரபுகளையும் தழுவி அவர் இந்த ஓவியத்தை வரைந்திருக்கிறத இதுக்குள்ள நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா வர்ண பயன்பாடு. இந்த வேற்ற வர்ணத்தில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த சோலியஸ் மெண்டிசனுடைய ஓவியங்களை நாங்கள் பார்த்துட்டோம். அவர் ஒரு குறிப்பிட்ட சில வர்ணங்கள் என்ற சாயலை பயன்படுத்தி தான் தன் ஓவியத்தை முதன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இங்கே நாங்கள் பார்த்தமாக இருந்தால் எம்சாலிஸ் பல வர்ண சாயல்களை பயன்படுத்தி முப்பரிமாண இயல்புகள் வெளிப்படுகின்ற வகையில் அவர் இந்த சித்திரங்களை தீட்டியிருக்கிற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வளமையான இதுக்கும் அந்த உணர்வு வெளிப்பாடு என்று சொல்றது இங்கே முக்கியமான இடத்தை பெறுகிறது. இப்போ இதில் உணர்வு வெளிப்பாடுன்னா ஒரு சிம்பிளாக இனங்காண்டு கொள்ளலாம். ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருக்கிறபடியால் இந்த தாய்ப்பாச உணர்வு அதுக்குள்ள மிக துல்லியமான முறையில் காட்டப்பட்டிருக்கிற. இப்போ புத்தருடைய அம்மா பிரஜாபதி கோதமியும் அடியில புத்தர் சித்தார்த்த குழந்தையாக இருக்கின்ற அந்த காட்சியும் அதில் காட்டப்பட்டிருக்கிறத நாங்கள் காணலாம். இதில் தாய்ப்பாச உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிற விதம்தான் அந்த உணர்வு வெளிப்பாடாக நாங்கள் இதுக்குள்ள கருத்தில் கொள்ள முடியும். இது இலங்கையினுடைய மற்றொரு ஓவியர், ஒரு நவீன முறையில பௌத்த சுவரோவியங்களை வரைந்த ஒரு மகத்தான ஓவியருடைய படைப்பு இதில் காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு ஓவியத்தின் முக்கியமான பகுதிகள் இதில் பகுதிகளாக காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த முதலாவது இடமும் கருப்பொருளும், இந்த ஓவியத்தில் இடமும் கருப்பொருளும் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பொருளை கோதமி விகாரையில் வரையப்பட்டிருக்கிற மார யுத்தம் அல்லது ஜமனுடனான யுத்தம் என்று சொல்லி இதுக்கான விடையை நீங்கள் எழுதி கொள்ளலாம். மாரண்டா ஜமன். இப்போ ஜமனுடனான யுத்தம் என்பது இந்த ஓவியத்துடைய விசேஷமான தொனிப்பொருளாக அமைகின்றது. இந்த கலைஞர் இலங்கையினுடைய ஒரு புகழ்பெற்ற நவீன ஓவிய கலைஞர் ஜார்ஜ் கீல். இந்த ஓவியத்தில் காணப்படுறது பிகாசோவின் கனவடிவவாத தன்மைகளின் பண்புகள் இங்கே செல்வாக்கு செலுத்தி இருக்கிறத காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது ஒழுங்கமைப்பு. ஒழுங்கமைப்பு என்ற அடிப்படையில் கேத்திர கணித வடிவங்களை பயன்படுத்தி யுத்த படையினருடைய பயங்கர சுபாவத்தை திறமையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், மாறனுடைய ஆட்கள் அதெல்லாம் அந்த கோடு தான். அந்த கோடு பிகாசோவனுடைய அந்த கனவடிவவாத பண்புகளில் காணப்படுகின்ற உருவங்கண்ட பண்புகளை பயன்படுத்தி அவர் அந்த உருவங்கண்ட பண்புகளை பயன்படுத்தி அவர் என்ன செய்திருக்காருன்னு சொல்லி சொன்னால் அந்த படையின பயங்கரமான சுபாவத்தை அவர் இதில் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். கருப்பு போன்ற அந்த படைகளுக்கு சாம்பல் கருப்பு போன்ற இருளான வர்ணங்களையும் புத்த பெருமான சித்தரிக்கைக்குள்ள மஞ்சள் மெல்லிய மண்ணிறம் போன்ற வர்ணங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புத்த பெருமான் காட்டப்படுகிறார். பொதுவாக இந்த மாறனை தோற்கடித்தல் என்ற சித்திரத்தில் புத்த பெருமான் பூமி பெருச முத்திரையை தான் காட்டுறது வளமை. ஆனால் இந்த இவருடைய ஓவியத்தில் அவர் தியான முத்திரையை வெளிப்படுத்தின மாதிரி கீறி இருக்கிறது. இங்கே இருக்கிற ஓவியத்தின் ஒரு முக்கியத்துவமான ஒரு அம்சமாக அது கருதப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல அடுத்ததாக இந்த நான் உணர்வு வெளிப்பாடுன்னு சொல்லி சொன்னா அந்த பயம், அச்ச உணர்வு, படையினருடைய அந்த பயங்கர சுபாவம் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஓவியத்தினுடைய உணர்வு வெளிப்பாடாக நாங்கள் கருத்தில் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது மற்றும் ஒரு ஓவியம். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கான அந்த 36 தொடக்க 40 வரையான கேள்விகள் இலங்கை
மற்றது ஐரோப்பா தொடர்பான விடயங்களில் உள்ள சித்திரங்கள்லாம் கூடுதலாக முக்கியமாக இடம்பெற ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது. அந்த வகையில் இது ஒரு ஐரோப்பிய கலைக்குரிய ஒரு பிரபல்யமான ஓவியம். கடைசி ஆப்போசனம் விடயமும் கலைஞரும் என்ற வகையில் இறுதி ஆப்போசனம் வரைஞ்சவர் வந்து லியானோ டாவின்சி. காணப்படும் இடம் மிலனைச் சேர்ந்த மரியா டெலா கிரேசி டொமினிக்கன் துறவிகளின் இல்லச்சுவர். அதாவது அவருடைய அந்த கட்டிடத்தின் அந்த போசன அறையில தான் இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. நுட்ப முறை வந்து டெம்பரா முறை உள்ள சாந்தின் மேல வரையப்பட்டிருக்கிறது. ஒழுங்கமைப்பு சித்திரத்தின் மத்தியில் இயேசுநாதரும் இருபுறத்தில் 12 அப்போஸ்தலர்கள் அவருடைய சீடர்களும் வரையப்பட்டிருக்கிறார். ஒரு சமச்சித்தன்மையில வரையப்பட்டிருக்கிறத காணக்கூடியார். உணர்வு வெளிப்பாடு வந்து இதுல இந்த இயேசுநாதரை யார் காட்டி கொடுக்க போறார் என்று அறிய ஆவல்ல அவற்றை சீடர்கள் காணப்படுகிற அந்த பரபரப்பான தன்மை இங்கே அவற்றை உணர்வு வெளிப்பாடாக இருக்கு. இதுல உண்மையான தூர நோக்கும் அந்த உணர்வு வெளிப்பாடும் தான் இந்த சித்திரத்தின் ஒரு மகத்துவமான விடயமாக கருதப்படுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீடர்கள் ஒவ்வொரு விதமான மெய்நிலைகள்ல இயேசுநாதரை காட்டி கொடுக்க உள்ளவர் யார் என்று அறிகிற ஆவல்ல அவர்கள் இருக்கிற தன்மைகளை நீங்கள் அதில் அவதானிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவும் மற்றும் ஒரு மரமலர்ச்சி காலத்துக்குரிய ஒரு ஓவியம். இதன் விடயப்பொருள் வந்து விடயப்பொருளும் கலைஞரும் இறுதி தீர்ப்புன்றது விடயப்பொருள். வரைஞ்சவர் வந்து மைக்கேல் ஆஞ்சலோ. இது வந்து காணப்படுகிறம் ரோமபுரியில வத்திகான் நகரின் சிஸ்டைன் தேவாலயத்தின் பலிபீடத்துக்கு பின்னால உள்ள சுவரில் இந்த ஓவியம் படைக்கப்பட்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஃப்ரெஸ்கோ ஓவியமாக இது காணப்படுகின்றது. இந்த ஓவியத்தின் ஒழுங்கமைப்பு என்ற வகையில பிரதானமான 3 பகுதி இருக்கு. இது மேல் உலகம், இது பூலகம், பாதாள உலகம் சொல்லப்படுகின்ற 3 உலகம். அதாவது மேலே உள்ளது சொர்க்கம் என்றும், மற்றது மனித உலகம் என்றும், கீழே உள்ளது மறு உலகம் பாதாள உலகம் என்று சொல்லி 3 பகுதிகளாக இந்த பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதில் மனித உருவங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிற விதம் வந்து இங்கே ஒழுங்கமைப்பு என்ற வகையில சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து நுட்ப முறை. இது ஃப்ரெஸ்கோ சிக்கோ முறையில வரையப்பட்டிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஓவியமாக கருதப்படுது. அடுத்தது வந்து உணர்வு வெளிப்பாடு. இதுல வேதனையால துடிக்கும் பாவிகள் மோட்சத்துக்கு செல்பவருடைய தெய்வீக தன்மை என்பன காட்டப்படுகிறது. இதுல இந்த மறு உலகத்துல வந்து அதுல வந்து பாவிகள் வந்து வேதனையால துடிக்கிற தன்மைகளை அதுல காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி தேவலோகத்துக்கு செல்றவர்களுடைய அந்த தெய்வீக தன்மையும் இந்த ஓவியத்துல காட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இது ஒரு உணர்வு வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு சித்திரமாக இதை நாங்கள் கருதி கொள்ளலாம். அப்ப அந்த வகையிலே இந்த ஒரு 36 தொடக்கம் 40 வரையான வினாக்களுக்கு இப்படியான முறையிலே நாங்கள் விடையளிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக கருதி கொள்ளலாம். வணக்கம். நீண்ட இடைவெளியின் பின்னர் உங்களை இந்த இலத்திரனியல் கற்றல் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலத்திரனியல் கற்பித்தல் சாதனம் ஊடாக சந்திக்கின்ற நான் யாழ்ப்பாணம் கல்வி நிலையத்தின் கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயத்தின் சித்திரப்பாட ஆசிரியர். இந்த பாடப்பரப்பில் உங்களுக்கு ஒரு சிறப்பு இயல்பு இருக்கின்றது என்னென்னு சொன்னால் சிறந்த பெறுபவர்களை பெறக்கூடியதாக இருக்கு. விசேட சித்தியினையோ அதிவிசேட சித்தியினையோ பெறக்கூடிய ஒரு பாடமாக இருப்பது இந்த சித்திரப்பாடம். சித்திரப்பாடத்தில் இருக்கின்றது அந்த தொடர்புபடுத்தல், மற்றது கீறிட்ட இடம் நிரப்புதல், மற்றது பல்வேறு வினாக்களுக்குரிய விடைகளை அளித்தல் போன்றன இதில் சிறப்பியல்பாக இருக்கிறது. உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது எங்களோட கருத்து. இந்த சித்திரப்பாடத்தில் உங்களுக்கு 40 அதாவது பகுதி 1 வினாக்கள் வந்து 40 புள்ளிகளை கொண்ட இவ்வாறான ஒரு வினா அமைப்பை கொண்டது.
இவ்வாறான ஒரு வினாபத்திர அமைப்பினை கொண்டிருக்கும். உங்களுக்கு 8:30க்கு ஆரம்பமாகி 9:30க்கு இந்த பாடப்பிறப்புகள், அதாவது இந்த 40 வினாக்களுக்கு உரிய விடைகள் அளித்தல் காலம் நிறைவு. ஆனால் மிகுந்த சுலபமாக இருக்கும் என்னன்னு சொன்னால், இந்த 40 வினாக்களுக்கு உரிய நேரம் உங்களுக்கு ஆகக்கூடியது ஒரு 30 நிமிடங்களிலேயே இதுக்குரிய விடையை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இலகுத்தன்மையை கொண்டிருக்கும். அதுக்கு ஒரு தொடர்ச்சியான பயிற்சி தான் மிக முக்கியமாக விடயமாக இருக்கு. அந்த தொடர்ச்சியான பயிற்சியில இந்த முதலாவது பெரிய அளவு ஒரு படம் ஒன்று வரும். அதுல 5 வினாக்கள், 1 தொடக்கம் 5 வரையான வினாக்கள் இருக்கும். 1 தொடக்கம் 5 வரையான வினாக்கள், அதற்கு 5 புள்ளிகள். அப்ப இந்த 40 வினாக்களுக்கு 40 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். மிகுதி 60 புள்ளிகள் எதற்கென்று கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது செய்முறை பரீட்சை. இது அறுமுறை பரீட்சை. அந்த செய்முறை பரீட்சைக்கு மிகுதி 60 புள்ளிகள் வழங்கப்படும். இந்த 40 புள்ளிகளுக்கு முடியதுல 1 தொடக்கம் 5 வரை இந்த முதலாவது விளக்கப்படத்தை பயன்படுத்தினாகவும், அடுத்தது 6 தொடக்கம் 10 வரையான வினாக்கள் கீழ்த்தடம் நிரப்பும் வினாக்களாகவும், 11 தொடக்கம் 15 வரையான வினாக்கள் பல்தேர்வு வினாக்களாகவும், 16 தொடக்கம் 20 வரையான வினாக்கள் 16 தொடக்கம் 20 வரையான வினாக்கள் சிறு குறிப்பு எழுதல் தொடர்பான வினாக்களாகவும், அதே நேரம் 21 தொடக்கம் 25 வரையான வினாக்கள் படங்கள் தரப்பட்டு அவற்றை பொருத்தல் தொடர்பான வினாக்களாகவும், 26 தொடக்கம் 30 வரையான வினாக்கள் கீரிட்டடம், மீண்டும் கீரிட்டடம், அதாவது சிறிய பொருத்தமான சொல் அல்ல சொற்களை பயன்படுத்தி பூர்ணப்படுத்தல் தொடர்பான வினாக்களாகவும், அதேபோல 31 தொடக்கம் 35 வரையான வினாக்கள் 5 படங்கள் தரப்பட்டு அவற்றை மையப்படுத்திய வினாக்களாகவும், 36 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் உங்களுக்கு ஒரு வர்ண படம் ஒன்று தரப்பட்டு அந்த வர்ண படத்தின் ஊடாக அவற்றுக்கு விடையளிக்கிற வினாக்களாகவும் காணும். இதில் ஒரு சிறப்பியல்பு என்னன்னு சொன்னால், இந்த 1 தொடக்கம் 40 வரையான வினாக்களை நீங்கள் இந்த வினாப்பத்திரத்திலேயே இதற்குரிய விடைகள் அளித்தல் மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். 1 தொடக்கம் 40 வரையான வினாக்களுக்குரிய விடைகள் இந்த வினாப்பத்திரத்திலேயே விடையளித்தல் வேண்டும். இதுல இந்த 36 தொடக்கம் 40 வரையான வினாக்களுக்கு மேற்குறித்த இந்த படம், இந்த விளக்கப்படம் ஒன்று உங்களுக்கு மேலதிகமாக தேவைப்படும். இந்த விளக்கப்படத்தை பயன்படுத்தி இந்த 36 தொடக்கம் 40 வரையான வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்தல் அவசியமாக இருக்கும். இதுல கவனிக்க வேண்டிய விடயம், இந்த வினாப்பத்திரத்தை நீங்கள் உங்களுடைய பரீட்சை இந்த விடைத்தாளுடன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மிக முக்கியம். இந்த வினாப்பத்திரத்தை இந்த விடைத்தாளுடன் கட்ட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இல்லை. பெரும்பாலும் நாங்கள் இந்த மார்க்கிங் டைம்ல வைக்க இந்த வினாப்பத்திரத்துடன் இந்த வினாப்பத்திரத்தில் விடைகள் அளிக்கப்பட்டு இந்த விடைகளை உடன் இந்த படமும் கட்டப்பட்டு ஒரு போதிய அளவு விளக்கம் கிடைக்கப்படாத மாணவர்கள் அவ்வாறே கட்டியிருப்பார். அப்படி ஒரு தேவையில்லை. இதை நீங்கள் வீட்டையே எடுத்து செல்லலாம். இப்போ கலப்படம் வந்தபடியே நீங்கள் இதை கொண்டு போகக்கூடாது, இதிலேயே சேர்த்து கட்டணும் என்ற ஒரு அவசியம் இல்லாமல் இதை நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கு. இதை மிக அவதானமாக அந்த குறித்த நேரத்துக்குள்ள இதுக்குரிய விடைகளை அளித்தல் மிக முக்கியமாக இருக்கு. அடுத்தது இந்த பேப்பர், அதாவது இதுல நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்ற விடயம், பெரும்பாலான மாணவர்கள் இடர்படுகின்ற இந்த படத்துக்குரிய, அதாவது இந்த விளக்கப்படத்துக்குரிய வினாக்களை தான் இதை பார்க்க போறோம். அதாவது 36 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் இந்த விளக்கப்படத்தை பயன்படுத்தி விடையளிக்க வேண்டி இருக்கு. அதுல நீங்க அவதானித்தீர்களாக இருந்தால், உங்களுக்கு வழங்கப்பட்ட வர்ண ஓவியத்தை இனங்கண்டு அதன் கலை பண்புகளை பகுப்பாய்வு செய்யும் விதத்தில் 36 தொடக்கம் 40 வரையாக தரப்பட்டுள்ள உப தலைப்புகளுக்கு அமைய பொருளுள்ள 5 வாக்கியங்களை எழுதுக. இது நீங்க ஓஎல் எடுக்கின்ற காலத்தில் இருந்து இது சாதாரணமாக இருக்கின்ற கேள்வியாக இருக்கும். ஆனால் இதுல மிக முக்கியமாக இருப்பது என்னன்னு சொன்னா, இந்த தனிச்சொல்லினால் விடையளித்தல் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டான். அது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. தனிச்சொல்லினால் விடையளித்தல் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டான்னு சொன்னால், உதாரணமாக இந்த படத்தை பார்ப்போம். இந்த பத்திரத்தில வரைந்தவர் என்று சொன்னா பவுலோ பிக்காசோன்னு சொல்லி எழுதுறீங்க. இவ்வாறு தனிச்சொல்லினால் வழங்கினால் விடையளித்தல், அதாவது இதுக்குரிய விடையளித்தல் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாருன்னு சொல்லப்படும். அப்ப தனிச்சொல்லினால் வழங்கப்படுதுன்னு சொன்னா, இந்த படத்துக்கு நீங்க எவ்வாறு விடையளிக்க வேண்டும் சொன்னால், ஐரோப்பிய ஓவிய கலைஞரான அல்லது ஐரோப்பிய கனவடிவ ஓவிய கலைஞரான
பவுலோ பிக்காசோவினால் இந்த ஓவியம் வரையப்பட்டதுன்னு சொல்லி விடியளிச்சிங்கன்னு சொன்னால் இந்த இந்த இதுல இருந்து நீங்க விலக்களிக்கப்படுவீர்கள். அப்ப உங்களுக்கு வழங்கப்பட்ட வர்ண ஓவியத்தை இனங்கண்டு அதன் கலைப்பண்புகளை பகுப்பாய்வு செய்யும் விதத்தில் 36 தொடக்கம் 40 வரையாக தரப்பட்டுள்ள உபதலைப்புகளுக்கு அமைய பொருளுள்ள 5 வாக்கியங்கள் எழுதுகின்ற விஷயத்தை இப்ப விடயத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். இந்த 2019ஆம் ஆண்டு காப்போத சாதாரண பரீட்சையிலே இந்த வினா ஒன்று வந்திருந்துச்சு. இந்த விளக்கப்படத்தை மையமாக கொண்டு இந்த 36 தொடக்கம் 40 வரையான வினாக்களை உள்ளடக்கிய வினா ஒன்று இந்த 2019ஆம் ஆண்டு வினா பத்திரத்தில் இவ்வாறான ஒரு வினா ஒன்று வந்திருந்துச்சு. அதில் ஒன்று தரப்பட்டிருந்துச்சு, கலைஞர் தொடர்பாக அப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்குதான், கலைஞர் தொடர்பாக. அப்ப இந்த வினா பத்திரத்தில் கலைஞர் தொடர்பாகன்னு சொன்னால் நீங்க அதை ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு வசனம் ஒன்று குறிப்பிட்டிருந்தீங்க. எது? தனி சொல்லினால் விடையளித்த புள்ளிகள் வழங்கப்பட மாட்டேன். அப்ப கலைஞர் தொடர்பாக சொன்னா இதுக்குரிய விடை எவ்வாறு அளிப்பீங்கன்னு சொன்னால் இந்த விளக்கப்படத்தை பயன்படுத்தி ஐரோப்பிய ஓவியர் பப்லோ பிக்காசோ என்பவரால் வரையப்பட்டது. இதுல சித்திரத்துல வந்து ஒரு நன்மை என்று சொன்னால் இந்த எழுத்து பிழைகளுக்கு சில பேர் இத பவ்லோ என்று சொல்லி எழுதுறாங்க, சில பேர் பப்லோ என்று சொல்லி தனியாக எழுதுறாங்க. அப்ப இந்த எழுத்து பிழைகளுக்கு சித்திரத்தில் புள்ளிகள் குறைக்கப்பட மாட்டாங்க. ஆனால் இவருக்கு பதிலாக லியோனார்டோ டா வின்சி என்றோ அல்லது மைக்கேலஞ்சலோன்னு சொல்லி ஓவியரை மாற்றி எழுதுகின்ற சந்தர்ப்பத்தில் விடைகளுக்குரிய அந்த வினாக்களுக்குரிய விடைகளுக்குரிய புள்ளிகள் குறைக்கப்படுமே ஒழிய இந்த எழுத்து பிழைகள் சின்ன சின்ன மாற்றங்களுக்கு புள்ளிகள் குறைக்கப்பட மாட்டாங்க. அப்ப முதலாவது கேள்வி இருக்கிறான், கலைஞர் தொடர்பாக ஐரோப்பிய ஓவியர் பப்லோ பிக்காசோ என்பவரால் வரையப்பட்டது. இதுதான் இதுக்குரிய விடையாக இருக்கு. இரண்டாவது கேள்வி இருக்கிறான், கருப்பொருள் சித்திரிகை. அப்ப இந்த விளக்கப்படத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த விளக்கப்படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கருப்பொருள் சித்திரிகை. இந்த கருப்பொருளை இது மையமாக கொண்டிருக்கு. இதனை மையமாக கொண்டு இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த கருப்பொருள் சித்திரிகையில நீங்க என்ன போட போறீங்கன்னு சொன்னால் நேர இந்த அவிக்னோன் என்னும் விலைமாதர்களை சித்தரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி எழுதுகிறேன். அதுதான் நான் சொல்றேன். ஒரு வசனத்துல நீங்க விடையளிப்பீர்களாக இருந்தால் அதுக்குரிய புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லி. அப்ப அதை நாங்க என்ன எழுத போறோம்னு சொன்னால் ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரின் அவிக்னோன் என்னும் வீதியில் உள்ள விலைமாதர்களை சித்தரிக்கின்றது. அப்ப இது ஒன்றுக்கும் மேற்பட்ட வசனங்கள் வருது. இதுக்குரிய புள்ளிகள் சாதாரணமாக கிடைக்கும். ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரின் அவிக்னோன் என்னும் வீதியில் உள்ள விலைமாதர்களை சித்தரிக்கின்றது. 2019ஆம் ஆண்டுல வந்த வினாவுக்குள்ள மேலதிகமாக சேர்க்கப்பட்ட விடயம் இந்த ஒரு சொல்லி விடையளித்தல் என்பது மிக முக்கியமாக இருக்கும். அதை கவனத்தில் எடுத்து நீங்க இதுக்குரிய புள்ளிகளை அதிகம் பெற்றுக் கொள்ளக்கூடிய நம்ம இதுக்கு முதலாவது கலைஞர் தொடர்பாக அண்டதுக்கு இப்படி எழுதியிருந்தீங்கன்னு சொன்னா ஈஸியா ஒரு புள்ளி, ஒவ்வொரு புள்ளியை தான் ஜெயிக்க போறோம். 40 புள்ளிகள், 40 புள்ளியிலும் ஒவ்வொரு புள்ளியும் மிக பெறுமதியாக இருக்கு. அப்ப சாதாரணமாக ஒரு ஏத்தரை சித்திய பெறுகின்ற மாணவனாக இருந்தால் அவர் கிட்டத்தட்ட 36 தொடக்கம் 38 வரையான வினாக்களுக்குரிய சரியான விடையளிப்பார் என்று சொன்ன இந்த அறிமுறை இதுல அங்கால பிராக்டிக்கல்ல வர்ற மார்க்ஸையும் கூடி ஈஸியாக என்ன செய்யலாம், அதுக்குரிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய. இதுக்கு ஒரு புள்ளி. அடுத்தது கருப்பொருள் சித்தரிப்பு, ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரின் அவிக்னோன் என்னும் வீதியில் உள்ள விலை மாதர்களை சித்தரிக்கிறது. அடுத்தது ஒழுங்கமைப்பு தொடர்பாக சொல்லப்படுதுன்னு சொன்னா ஒழுங்கமைப்பு தொடர்பாக என்று தொகுப்பிடிக்கிற மாதிரியான ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கு. அப்ப ஒழுங்கமைப்பு தொடர்பாக என்ன சொல்வீங்கன்னு சொன்னா கன வடிவவாத அல்ல கியூபிச கேத்திரகணித அல்லது கேத்திரகணித முறையில வரையப்பட்டு ஓவியம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஓவியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா வட்டங்கள், சதுரங்கள், முக்கோணங்கள் அதுகளை நாங்கள் கன வடிவமாட்ட கேட்டகரியில் எடுக்கிறோம். அப்ப கன வடிவவாத அல்லது கியூபிச அல்லது கேத்திரகணித முறையில வரையப்பட்டு இந்த ஓவியம் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றதால அப்ப ஒழுங்கமைப்பு தொடர்பாக சொல்லப்பட்ட கருத்து விடிய அளிக்க போறீங்கன்னு சொன்னா கனவடிவாத அல்லது கியூபிச அல்லது கேத்திரகணித முறையில் வரையப்பட்டிருக்கிறது. அடுத்து செல்வாக்கு தொடர்பாக ஒரு கேள்வி கேட்டு, செல்வாக்கு தொடர்பாக சொன்னால் ஆபிரிக்க வேடமுக சிற்பக்கலையுடன் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு அல்ல சிற்பக்கலையின் செல்வாக்குடன் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அப்ப செல்வாக்கு தொடர்பாகன்றதுக்கு நேர வேடமுக செல்வாக்கு என்று ஒரு வசனத்தில் எழுதியிருந்தோம்னு சொன்னால் அதுக்குரிய பொருத்தமற்ற விடையாக விடை பொருத்தமாக இருக்கும். ஆனால் அவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனம் ஒன்று குறிப்பிடுறான்,
என வினா பத்திரத்தில் குறிப்பிட கேட்கப்படுகிறது. ஒரு வசனத்தில் விடியளித்தல் ஆகாதென்றது. ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, ஆவிரிக்க வீடமுக மற்றும் சிற்பக்கலையின் செல்வாக்குடன் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது என்றபடி எழுதக்கூடிய. அடுத்தது கடைசியாக இதில் கேட்கப்பட்டிருக்கு உணர்வு வெளிப்பாடு. இந்த உணர்வு வெளிப்பாடு என்பது அபிக்னோ அந்த அதாவது ஸ்பெயின் நாட்டில் நடந்த யுத்த கொடுமைகளின் பின்னர் தமதுடைய வாழ்வாதாரத்தை நடத்துவதற்காக வாழ்கின்றவர்கள்லாம் இந்த விலைமாதர்கள். அப்ப வாழ்வாதாரத்தை நடத்துவதற்கு அவர்கள் மேற்கொள்கின்ற தொழிலை அவர்கள் உண்மையா விருப்பத்துடன் அந்த தொழிலுக்கு போவதில்லை. அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த தொழிலை செய்கிறோம். ஆகவே அபிக்னோ விலைமாதர்கள் என்றது உள்ளாந்தமாக ஒன்று பயம் இருக்கு, இரண்டாவது ஒரு குற்ற உணர்வு இருக்கு. அதைத்தான் உணர்வு வழிபாடுன்னு சொல்லப்படும். அப்ப இங்க என்ன பண்ணுவீங்க, அபிக்னோ விலைமாதர்களின் உள்ளார்ந்த சோகம் இருக்கும், கவலை இருக்கும், வேதனை இருக்கும். இதை சித்தரிக்கிற மாதிரியான இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்குது. அப்ப மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். இந்த ஓவியத்துல கேட்கப்பட்டது ஓவியரை பற்றி கேட்கப்பட்டது. அடுத்தது ஓவியத்தின் கருப்பொருளை பற்றி கேட்கப்பட்டது. அதாவது கருப்பொருள் உடனே விளங்கினோம். கருப்பொருள் என்பது அது அதிന്റെ தலையங்கம், அந்த ஓவியத்தின் தலையங்கம் அப்படின்னு ஜோதிகள். அப்ப உங்களுக்கு மேலெழுந்த வாரியாக தெரியணும் முதல் யார் ஓவியர், இந்த ஓவியர் வரைந்த ஓவியங்களே அந்த ஓவியங்கள். அதாவது உங்களோட பாடப்பிறப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னா தரம் 10 தரம் 11 பாடப்பிறப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவியங்கள்ல ஒவ்வொரு ஓவியர் வரைந்த 2 ஓவியங்கள் அல்லது ஒவ்வொரு சிற்பிகள் செய்த 2 சிற்பங்கள்லாம் தரப்பட்டிருக்கு. அப்போ மிக பெரிய வரப்பில் மிக குறுகிய வரப்பு ஓவியர்கள் வரைந்த அனைத்து ஓவியங்களையும் அல்ல சிற்பிகள் செய்த அனைத்து சிற்பங்களையும் இதுக்குள்ள உள்ளடக்கி. இப்போ மிக முக்கியம் அந்த ஓவியர்கள் வரைந்த அந்த 2 ஓவியங்களையும் யாரால் வரையப்பட்டது. நீங்களே சும்மா சாதாரண தமிழ்ல படிக்கிற மாதிரியே நோட் எடுத்து வச்சிருக்கலாம். யாரால் வரையப்பட்டது, எந்த இடத்துல வரையப்பட்டிருக்குது, தற்பொழுது எங்கு காணப்படுகின்றது, இதை மையப்படுத்தி வரையப்பட்டிருக்குது. அந்த போன்ற விடயங்களை கருத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த வினாக்களுக்குரிய விடை அளிக்கிறது மிகவும் இலகுவாக இருக்கு. முந்தைய ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி கலைஞர் அப்படி கேட்கு, கலைஞர் தொடர்பாக அப்ப நீங்க ஒரு வசனத்தில் எழுதுறீங்க. கருப்பொருள் சித்தரிப்பு தொடர்பாக, ஒழுங்கமைப்பு தொடர்பாக, அடுத்தது செல்வாக்கு தொடர்பாக, உணர்வு வெளிப்பாடு தொடர்பாக, இப்படித்தான் கேள்வி. அப்ப அதுக்கேற்ற மாதிரியான விடைகள்லாம் நீங்க அளிக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்ததுக்கு போவோம். அப்ப இந்த அபிக்னோ ஜோதிகள் 2019 வந்த வினாவாகவும் அடுத்த 2016 ஆண்டுல இப்படி ஒரு வினா அமைப்புல வந்து 2016 ஆண்டு காப்பது சாதாரண இடத்துக்கு இப்படி ஒரு வினா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வந்து ஒரு ஃப்ரேம். இந்த படத்தை கண்ட உடனே நீங்களாயே அந்த ஒரு 5 கடந்த கால வினாக்களை தயாரிப்பீர்களாக இருந்தால், கடந்த கால வினாக்களை நீங்களே பயிற்சி செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த படங்களை கண்ட உடனே டக்கண்டு முதலாவது கேள்வி என்ன வரும், 2வது கேள்வி என்ன வரும் என்று சொல்லி உங்களுக்கு மைண்டில் ஒரு ஃப்ரேம் ஒன்று வரும். அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே இப்போ நான் படத்தையும் விடையையும் ஒரேடியாக போடாமல் இப்படி போட்டதுக்கு காரணம் என்ன சொன்னால், நீங்க ஒரு சிறிய ஒரு தாளை எடுத்து டக்கண்டு இதுக்குரிய விடையை எழுதுவீங்க. ரைட், 2016 2017 இது வந்திருக்கு, 2017 இது வந்திருக்கு. ஆனால் இதுல ஒரு மிக பரந்த ஒரு அமைப்பு கொண்டு இருக்கு. என்னன்னு சொன்னால் ஒரு முறை வந்தது மீள வரையில் உங்களுக்கு சித்திரக்கலை இந்த பகுதி 2லயோ பகுதி 3லயோ வந்த மாதிரி வந்திருக்கு. வேற இடத்துல வந்திருக்கு. வேற இடத்துல என்று நான் சொல்றது, அதாவது முதலாம் வினாவில மாறி வந்திருக்கலாம், அல்லது இந்த சிறு படங்களுக்கு வந்திருக்கலாம், அல்லது இந்த 5 படங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இந்த பெரிய படம் என்பது ஒரு நாங்க கிட்டத்தட்ட ஆக லோங்கா பார்க்கல, நீண்ட காலமா பார்க்கல, ஒரு 5 வருடத்தை அல்ல 6 வருடத்தை ஒப்பிடும் பொழுது இல்ல 2010க்கு பின்னர் பார்க்க இந்த படம் முந்தைய ஒரு டைம்ல இந்த 36 40 வரையான வினாக்களுக்குள்ள வரையும். அவை நீங்க என்ன செய்வோம்னு சொன்னா இப்படி படங்களை தேடி ஒரு 50 படத்தை இப்படி படத்தின் சிறுகுறிப்புகளை எடுத்து படிக்கிறதால எங்கேயும் சோர்ந்து போக மாட்டீங்க. என்ன காரணம்னு சொன்னா அந்த படம் சில டைமில் சில சந்தர்ப்பத்தில் 2020ஆம் ஆண்டு நீங்க எக்ஸாம் எடுக்க போற உங்களுக்கு 2020ஆம் ஆண்டு முதலாவது படமா கூட வரலாம், இல்லை இந்த 5ல இந்த தொடர்படுத்துற படத்திலே 2 படத்துக்குள்ள வரலாம், அல்லது இந்த 5 படத்திலே இங்க ஒரு இடத்துல வரலாம், இல்லை ஒரு அதிசயமா என்ன திருப்ப கூட இந்த 36 40 வரையான இந்த படத்துக்குள்ள கூட வரலாம். அப்ப நீங்க எப்பவுமே சோர்ந்து போக தேவையில்லை. அதாவது இந்த படம் திருப்ப வரையில தானே சொல்லி
அவ்வாறான கருத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அல்லது எங்கேயோ ஒரு இடத்துக்கு விடையளிப்பதற்கு அல்லது எங்கேயோ ஒரு சிறுகுறிப்பு எழுதுறதுக்கு அப்படியான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு 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 திட்டம் மட்டும் வந்துருக்குமா, இதுக்கு இன்னென்ன விடயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் விடையளிக்கலாம்னு சொல்லி. அப்போ இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு விடையளிக்க இப்போ இதே கேள்வி கலைஞர் தொடர்பாக. அப்போ கலைஞர் தொடர்பாகன்னா நீங்கள் சிம்பிளாக விடையளிக்க. இதோட இணைந்து இன்னொரு கேள்வி வேற என்னன்னு சொன்னா, சில சுழற்சித்திரங்களுக்கு கலைஞரும் காணப்படும் இடமும் அல்ல கலைஞரும் கருப்பொருளும் அப்படி ஒரு கேள்வி வேற. காணப்படும் இடத்தை சில தனியாகவும் கலைஞரும் கருப்பொருளும், கருப்பொருள் தலையங்கத்தை கேட்கணும். அப்ப கலைஞர் கருப்பொருள் வேண்டாம், கலைஞர் தொடர்பாக சொன்னா இலங்கை ஓவியர் டேவிட் பெயிண்டர் என்பவரால் அறியப்பட்டார். புலங்கான் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒரு வரியில விடையளிக்கல. அப்ப இதுக்கும் அதை நுட்பத்தை தான் கையாளும். இலங்கை ஓவியர் டேவிட் பெயிண்டர் தொடர்பாக டேவிட் பெயிண்டர் என்பவரால் அறியப்பட்டார். இதுக்குரிய பூர்ண விடை வந்து எத்தனை புள்ளிகள் கிடைக்க போது உங்களுக்கு? ஒரு புள்ளி கிடைக்கும். அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காணப்படும் இடம் தொடர்பாக. காணப்படுற இடம் இங்க இப்ப இருக்கு, அதுதான் கேட்கிறேன். அப்ப கண்டியில் உள்ள திரித்துவ தேவாலயத்தில் வரையப்பட்டது. இதுகள் எல்லாம் சுவரோவியம். சுவரோவியம் பாரம்பரியம், காலாதி காலமாக அந்த இடத்திலே இருக்கு. கேன்வஸில் எடுத்து வச்சதுன்னு சொன்னா சில வேளை அவருடைய பொருத்தமான இடத்துல இருக்கும் அல்லது பொருத்தமான கேலரி, ஆர்ட் கேலரி என்று சொல்ற கலை கூடங்கள்ல இருக்கு. அப்ப காணப்படும் இடம் சொல்றீங்க, இந்த என்ன ஓவியம் காணப்படுற இடம் கண்டியில் உள்ள திரித்துவ திருவாலயத்தில் வரையப்பட்ட ஒரு ஓவியம். அடுத்து கருப்பொருள் சித்திரை. அந்த இப்படியான வசனம், இந்த வசனத்தை பாவிக்கணும் என்ற அதுக்கு ஒரு தனித்துவத்தை பொறுத்து இருக்கு. அப்ப அடி வாங்கியன்றதை நீங்க சின்ன ஒரு மாற்றத்தோட அதை பாருங்க. காயமடைந்த ஒருவருக்கு அதுல அண்டர்லைன் பண்ணியிருக்க பாருங்க, நல்ல சமாரிய உதவி புரியும் சந்தர்ப்பம். அப்ப இதையே கலைஞர் தொடர்பாகவும் கருப்பொருள் என்று கேட்டால் அந்த அண்டர்லைன் பண்ண நல்ல சமாரியன். அப்ப கலைஞர் இலங்கை ஓவியரான டேவிட் பெயிண்டர் என்பவரால் வரையப்பட்ட நல்ல சமாரியன் என்னும் ஓவியமே இதுவாகும். அப்ப எப்படி விடையளிக்கிறதுன்றது இதுல உங்களோட மனதில் தோன்றத மாதிரியான வசன அமைப்பிலேயே விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அதால நன்மையா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு புள்ளியிலையும் இலவா பற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப காப்போத சாதாரணத்தின் சித்திர பாடத்தில் இருக்கிற அந்த வினா கட்டமைப்பு ஆங்கிலத்தை தவிர வேறு ஒரு பாடத்திலே நீங்க 2ஆம் 3ஆம் 4ஆம் ஆண்டுக்கு பிறகு அப்படி ஒரு வினா கட்டமைப்பை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளவு இலவம் அவ்வளவு இலக இருக்கிறபடியே நாங்க என்ன செய்யறோம், பாஸ் பண்ற சித்தி அடைகிற வீதமும் மிக அதிகமாக இருக்கும். சித்தி அடைகிற வீதம். மற்ற இன்னொரு நன்மை என்னன்னு சொன்னா, இந்த தொடர்ச்சியாக அப்படியே சித்தியில இந்த தொகுதி பாடமான இந்த சித்திரமோ சங்கீதமோ நடனமோ இலக்கியமோ அதுல நான் சிக்கு மேற்பட்ட தரத்தை பெறதால உங்களுக்கு 3C 3S என்ற அந்த நன்மையும் ஒன்று பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்போ காப்போத உயர்றதுக்கு இலவாக காலடி எடுத்து வைக்கக்கூடியதாக இருக்கு. அது ஒரு நன்மை. அப்ப அதுக்கு உதவி புரிகிற பாடம் கடினம் இல்லாமல் பழைய அதாவது சிறு வகுப்பிலே கற்ற சிஸ்டத்துக்கு அமைய இருக்கிற பாடம் வந்து சித்திரம். ஆங்கிலத்துக்கு எடுத்த சித்திரம் தான் அப்படி இருக்கவர். சரிவிட போடுறது, கீரிட்ட நிரப்புறது, பக்கத்தில் உள்ளதை பார்த்து தொடர்படுத்துறது, உங்களுக்கு இலகுவாக டக்குன்னு உங்களோட ஃப்ரேம் ஒன்று வந்துடும். 2 படத்தை கண்ட உடனே இதுக்கும் தான் தொடர்பட்டது. உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை, இந்த 2 படத்தை இந்த ஒவ்வொரு படத்தையும் பார்த்த உடனே இதுவும் தான் தொடர்பட்டது. இதே இடத்தை இடைவெளியை விட்டிருந்தால் இதுக்கு என்ன எழுதணும்ன்றது உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு சில படம். ஆனால் இது அப்படி இதுக்குரிய படங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு படம் இதுக்கு பொருத்தமாக இருக்கு. சில சந்தர்ப்பத்தில் இதுல இன்னொரு நன்மை இருக்குது, உங்களுக்கு 4 விட சரியா தெரியுது. அந்த 4 விடையில 5வது விட உங்களுக்கு சில ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் உங்களுக்கு ஒரு இடம் தெரியும். 4 சரியா போட்டுட்டு அந்த 5வது விடைக்குரிய இல்லை அப்படி இல்லை. இப்போ மற்றது எழுதுறேன்னு சொன்னா 5வது விடையும் சந்தேகத்தோட தான் சில எழுத வேண்டி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இப்போ கூடுதலாக சித்திரத்தின் வினாபத்திரத்திலையும் அதாவது அறிமுறையிலேயும் படங்கள் தான் வருது. அப்ப வரையறுக்கப்பட்ட படங்களை கேட்பதன் மூலமாக நீங்க என்ன செய்யலாம், சில விட ஈஸியாக அதாவது மிக சுலபமாக இந்த பாடத்தை பாஸ் பண்ண முடியாது. அடுத்த கருப்பொருள் சித்தரிப்பில காயமடைந்த ஒருவருக்கு நல்ல சமாரியன் ஒருவன் உதவி புரிகின்ற சந்தர்ப்பத்தை காட்டுகின்றது. ஒழுங்கமைப்பு எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற அப்படி வரையப்பட்ட வரைதலே இப்படி என்னென்ன ஒழுங்கமைப்புகளை பாவிச்சிருக்கிறாங்க. சும்மா அழுந்தமானமா கேட்கிறீங்க. அப்ப இவர் வந்து ஐரோப்பிய செல்வாக்குக்கு உட்பட்ட ஓவிய கலைஞராக இருப்பதால அவர் ஐரோப்பிய கலை கோட்பாடுகளை இந்த ஓவியத்தின் பண்பில வரைஞ்சிருக்கிறார். ஐரோப்பிய கலை கோட்பாடுகள் உருவ நிகழ்ச்சி, அதாவது மனிதர்களை உயரமாக காட்டுறது, கொஞ்சம் கருப்பு நிறங்களை குறைத்து அப்படி மென்மையான நிறங்களை பயன்படுத்தி காட்டுறது, அப்படியான கூடுதலாக இந்த ஓவியத்திலே இருக்கு.
அதை விட செல்வாக்கு தொடர்பாக இலங்கை மனிதர், அதாவது செல்வாக்கு தொடர்பாக என்ன ஆடுகிறார் சொன்னா மிக முக்கியமானது, இவர் ஐரோப்பிய செல்வாக்குக்கு உட்பட்டு ஓவியங்களை வரைந்தாலும் இலங்கை மனிதரின் உருவம், இலங்கை மனிதருடைய ஆடைகள், இலங்கை மனிதருடைய சூழல் தன்மைகள், அதாவது இலங்கை மனிதர்கள் வசிக்கின்ற சூழல் தன்மைகள் போன்றவற்றை பின்னணியாகவோ அல்லது அவர்களுடைய ஆடை அமைப்பிலோ வரைந்திருக்கு. அப்ப செல்வாக்கிலே இலங்கை மனிதர்களுடைய உருவம், ஆடை அமைப்பு, சூழல் தன்மை என்பன காட்டப்பட்டிருக்குது. அப்ப திருப்பொருளா பாப்போம். ஓவியத்தை அவதானிச்சிருக்கிறீங்க. வந்த வினாபத்திரம் சுமார் நீங்க ஒரு 5 அல்லது 6 வருட வினாக்களை தயாரிக்கும் பொழுது இந்த 5 வருட வினாக்களையும் தொகுத்து வைத்து பார்க்கலாம். என்னென்ன இந்த ஆண்டுகளில் இந்த வினாக்கள் வந்திருக்குன்னு சொல்லி தொகுத்து வைத்து பார்க்கலாம். அதுல முதலாவது கேள்வி கேட்டிருக்கான் கலைஞர் தொடர்பாக. அப்ப கலைஞர் தொடர்பாக என்ன செய்றீங்க? இலங்கை ஓவியர் டேவிட் பெய்ன்டர் என்பவரால் அறியப்பட்ட போட்டிருக்கிறீங்க. காணப்படும் இடம் தொடர்பாக எங்க காணப்படுதுன்றதை கருத்துல கொண்டு போட்டிருக்கிறீங்க. எங்க காணப்படுதுன்னு சொன்னா கண்டியில உள்ள திரித்துவ தேவாலயத்தில் வரையப்பட்ட ஒரு ஓவியம் என்று சொல்லி போட்டிருக்கிறீங்க. அடுத்தது கருப்பொருள் சித்தரிப்பு. இதுல சில வினாக்கள் விடியளிக்கின்ற பொழுது இப்படியும் இருக்கு. இந்த விஷயம் திருத்துவ அந்த அந்த சொற்களுக்கு நீங்க பெரிதாக பயப்பட தேவையில்லை. அப்ப சிறிய எழுத்து பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்க போது ஒரு புள்ளி. ஆனால் என்ன இதுக்கு ஒரு 2 லைன் ஒன்று இருக்கு, அது கிடையாது. எங்களுக்கு என்ன புள்ளிகள்லாம் மிக முக்கியமாக இருக்கு. ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த சித்திரத்தை பொறுத்தல சம்பந்தம் இல்லாத எழுத்துக்களை எழுதுவதன் ஊடாகத்தான் புள்ளிகளை இழக்க சந்தர்ப்பம் இருக்கும் ஒழிய அதோடு தொடர்புடைய சிறிய சிறிய எழுத்து பிள்ளைகளோட இருக்கிறாரையும் பெரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இப்ப அடுத்து செல்வாக்கு தொடர்பாக சொன்னால் இலங்கையில் உள்ள மனித உருவம் அது மிக முக்கியம். ஐரோப்பிய கலைப்பாணி செல்வாக்குகளை பின்பற்றி ஓவியம் வரைஞ்சாலும் இலங்கையில் உள்ள மனித உருவங்களையும் இலங்கையில் உள்ள மனிதர்கள் பயன்படுத்துகின்ற ஆடைகளையும் இலங்கையில் உள்ள பின்னணி சூழல்களையும் பயன்படுத்தி இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது தெரிஞ்சது. அடுத்த 3வது அப்ப ஏற்கனவே 2 விடயம் பார்த்தேன். ஒன்று குவர்னிகா, அவிக்னோவின் ஜுவதிகள், பிகாசோ வரைந்த அவிக்னோவின் ஜுவதிகள் என்ற ஓவியம். 2வது நல்ல சமாளி. 3வது விடயம் பார்ப்போம். ஓரளவு நீங்க கைப்பற்றிருப்பீங்க, உங்களுடைய குறிப்பேட்டில் தயாரித்திருப்பீங்க. ரைட், இந்த படம் இங்கே இருக்குது, யாரால் வரையப்பட்டது, என்னத்தை மையமாக கொண்டு இந்த கருப்பொருளை மையமாக கொண்டு வரையப்பட்டது, தற்பொழுது அங்கு காணப்படுகின்றது, என்ன வர்ணங்களை பயன்படுத்தி வரையப்பட்டது, எந்த ஊடகத்தில் வரையப்பட்டுள்ளது, அப்படி சில சிறிய குறிப்புகளை எடுத்திருப்பீங்க. இப்ப நாங்கள் கேள்விப்போம். இந்த படத்தை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கேள்வி கேட்கப்படுது இடமும் கலைஞர். இங்கே சற்று மாறுபட்டு அங்க நேர கலைஞர்களை மட்டும் கேட்டார்கள், கலைஞரின் கருப்பொருளையும் கேட்டார்கள். இங்க இடமும் கலைஞரையும் கேட்கிறேன். அப்ப இடமும் கலைஞரும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இடம் என்று சொன்ன நினைவில் தனராஜசேகர பிள்ளையார் கோவில்ல ஓவிய மணியத்தினால் வரையப்பட்டது. இதுல இந்த ஓவியர் மணியத்தினால் வரையப்பட்டது என்று எழுதினாலும் ஓகே, பெரிய தம்பி சுப்பிரமணியத்தினால் வரையப்பட்டது என்று எழுதினாலும் ஓகே. பெரிய தம்பி சுப்பிரமணியம். இதுல இந்த மணிய ஓவியர் இடம் வந்ததுக்குள்ள நேர இடம் வந்திருக்கு, நினைவில் பராசகர பிள்ளையார் ஓவியம். அடுத்தது யாரால் வரையப்பட்டது, கலைஞர் என்றதுக்குள்ள மணியத்தினால் வரையப்பட்டது. இதுக்கு எத்தனை ஊழியர் பொழுது. அடுத்தது 2வது இருக்கிறார் தொழிற்பொருள், என்ன கருப்பொருளை மையமாக கொண்டு வரையப்பட்டது. அப்ப இந்த கருப்பொருளை மையமாக கொண்டு வரையப்பட்டதுன்னா அகத்தியரும் விநாயகரும் என்ன தொழிற்பொருளில் வரையப்பட்டிருக்கு. அகத்தியரும் விநாயகர். அடுத்த 3வது கோடுகள் வர்ண பயன்பாடுகள். அப்ப உருவங்கள் வர்ண துணி நிலைகளின் ஊடாக கட்டியெழுப்பப்பட்டு நேரடி கோடு, அதாவது நேரடி அவுட்லைன் ஒன்றும் இல்லாம உருவங்கள் வர்ணங்கள் ஊடாக இந்த படத்தை கட்டியெழுப்பி இருக்கு. அடுத்தது ஒழுங்கமைப்பு. அப்ப ஒழுங்கமைப்பு என்றதுக்குள்ள 3 பிரிவுகளாக பிரித்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. சரி, மீண்டும் ஒரு அந்த படத்தை பார்ப்போம். அது இந்த 3 பிரிவுகள் என்று சொன்னா இதுல ஒரு 3 கதைன்ற சாயல அவ்வாறு ஒரு ஓவியத்துல வரைஞ்சது. இது ஒரு மிக முக்கியமான ஓவியம். இந்த ஓவியம் சிறப்பு பெறதுக்குரிய காரணமே இது. அதாவது அகத்திய முனிவர் என்ன செய்யற கமண்டலத்துக்குள்ள சிறியொரு செம்பு மாதிரியான அதுக்குள்ள இந்த காவிரி தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி காவிரி நதியை என்ன செய்யற அதுக்குள்ள அடக்கிட்டு, அப்ப மக்கள் போய் யாரிடம் முறையிடணும், விநாயகர் பிள்ளையாரிடம் முறையிடணும். எங்களுக்கு
வாழ்வாதாரத்துக்காக நீர், அதாவது விவசாயம் செய்வதற்கான நீர் வசதிகள் இல்லாமல் போகுதுன்னு சொல்லி யாரிடம்? விநாயகரிடம் முறையிடும். அப்படி விநாயகர்கிட்ட முறையிலேக்க விநாயகர் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு காக வடிவில் வந்து இந்த கமண்டலத்தை தட்டி விடுறேன். அப்போ தட்டின உடனே அது காவிரி நீராக பெருக்கெடுக்கு. காவிரி காகம் விரித்த நீர், காவிரி நீராக பெருக்கெடுக்கு. இது யாருக்கு? அகத்திய முனிவருக்கு கோபம். அவர் என்ன செய்கிறார்? அந்த காகத்தை கலைக்கும் பொழுது அது ஒரு சிறுவனாக மாற்றம் பெற்று அந்த சிறுவன் வந்த உடனே அகத்தியருக்கு இன்னும் கோபம் இல்லை. அப்ப என்ன? சிறுவனை பிடிச்சு அடிக்க போக அவர் அந்த சிறுவன் ஓடி சென்று இன்னமா மாற விநாயகராக மாறினார். விநாயகர் 3 வேடத்தை கொண்டிருக்கு. அப்ப இங்க 3 கருப்பொருள் காட்டப்பட்டது. முதலாவது இந்த இதுல விரிச்சிருக்குது, 2வது சிறுவனாக மாற்றம் பெறுது, 3வது இது விநாயகர் என்று சொல்லி விநாயகராக மாற்றம் பெறுது என்று சொல்லி 3ஆக பிரிச்சிருக்கிற வழியா 3 கருப்பொருளை ஒரு ஓவியமாக வரைந்தால் இந்த ஓவியம் மிக சிறப்பு பெற்ற ஓவியமாக இருக்கு. இது ஒரு சிறப்பு. பெரும்பாலான ஓவியங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பொருள் அல்லது கொஞ்சம் கூடி போனால் 2 கருப்பொருளை மையமாக கொண்டு இருக்கு. இது ஒரு கதையை சொல்ற மாதிரியான ஒரு பாணியில இந்த ஓவியம் இருக்கிறது சிறப்பு இயல்பாக இருக்கு. அப்ப இந்த இதைத்தான் கேட்டிருக்கேன். அப்ப இதுல சொல்லியிருக்கு பாருங்க, ஒழுங்கமைப்பு. அந்த ஒழுங்கமைப்புன்றது என்னன்னு சொன்னா 3 பிரிவுகளாக ஓவியம் வரையப்பட்டிருக்கு. இந்த 3 பிரிவுகளாக சொன்னா முதலாவது கதை காகமாக வந்து அதை கமண்டலத்தை தட்டுறது, 2வது கதை சிறுவனாக ஓடுதல், 3வது விநாயகராக மாற்றம். அப்போ 3 இதை ஒரு ஹிஸ்டரி, ஒரு வரலாறாக ஒரு கதை போக்கில ஓவியம் வரைய என்ற ஒரு சிறப்பியல்பானது. அடுத்தது உணர்வு வெளிப்பாடு. என்ன உணர்வு? பார்த்தோம் ஓவியத்தை பார்த்துட்டோம்னா பயம் இருக்கும், அல்ல சோகம் இருக்கும், அல்ல கவலை இருக்கும். இல்லை, என்ன இது ஒரு வரலாற்று சரிதை அல்ல கடவுள் சரிதை தொடர்பாக இருப்பதால பணிவும் பக்தியும் அல்லது என்ன பரவச நிலையோட எப்படியும் இருக்கான்னு சொல்லி ஒரு பரவச நிலையை காணக்கூடியதாக இருக்கு. அப்ப உணர்வு வெளிப்பாடு. அப்ப நீங்க சாதாரணமாக பயன்படுத்துற அல்ல சாதாரணமாக நினைக்கின்ற வசன அமைப்பில் இந்த 36 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் இருக்கும். அதுல பெருசா பயன்படுத்துறது. ஆனா அதுல கேட்கின்ற கேள்வியின் அமைப்பு உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா கோடுகளும் தரண பயன்படுறோம் டக்குன்னு பயன்படும். கோடுல இந்த காட்டி அடுத்த ஒழுங்கமைப்புன்ற உடனே எல்லாம் ஒரே மாதிரி கேட்கிற மாதிரி இருக்கு. 39வது கேள்வியும் 38வது கேள்வியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு குழப்பணியில இருக்கு. அப்படி என்ன ஒரு சாதாரண விளங்கி படித்தீங்கன்னு சொன்னா ஒரு 5 வருடத்துக்குரிய வினாக்களை, அதாவது கடந்த கால வினாக்கள் பாசை நீங்க பார்த்து மீண்டும் பயிற்சி எடுப்பீங்களா? இதா உணர்வு வெளிப்பாடு, இதா ஒழுங்கமைப்பு, இதா கோடுகளின் தன்மை பயன்பாடு சிம்பிளா விடைய அழைச்சிட்டு போகலாம். மற்றது இதுல வெட்டி இந்த புள்ளிக்கு இந்த வினாக்குரிய விடைய மாற்றி அமைத்தல், வெட்டி அமைத்தல், புள்ளியை குறைத்தல் அப்படி எல்லாம் சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே இலகுவாக விடையை அளித்து இலகுவாக புள்ளியை பெறக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த 36 தொடக்கம் 40 வரையான வினா. அப்ப ஒழுங்கமைப்பில் பார்த்தீங்கன்னா 3 பிரிவுகளாக வரையப்பட்டிருக்குது. அடுத்த உணர்வு வெளிப்பாடு, பணிவும் பக்தியும் பரவச நிலையும் 3 விஷயம் பார்த்தோம். ஒன்று பார்த்தோம் பவுலோ பிக்காசோவின் அபிநோச்சுவதிகள், 2வது நல்ல சமாதி, 3வது விடயம் பார்த்தோம் இந்த அகத்திய விநாயகர். ஒரு சும்மா மீட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா கூட இது சித்திரம் அவ்வளோ ஈஸியா இருக்கு. அடுத்த 4வது விட எது போவோம். 5 விடைகளை தயாரிக்க முடியாது. சின்ன 5 விடைகள் நீங்களாயே சில விடைக்கு கேள்வியை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கு. இந்த கேள்வியை பார்க்க நான் தான் உருவாக்கின கேள்வி அமைப்பிலேயே இந்த முறை கேள்வி கேட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன உலக அங்கீதம் அடையக்கூடியதாக இருக்கும். என்ன அப்படி இப்ப இந்த படத்தை வச்சுக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது கேள்வி கேட்கிறான். அதே மாதிரி கலைஞரின் கருப்பொருள். கலைஞரின் கருப்பொருள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது என்ன ராபையல். இது நான் அங்க சொன்னேன். இதுலையும் நீங்க பாவிக்கலாம் ராபையல் சென்சியோ, ரபாயல் சென்சியோ சில புத்தகங்கள்ல இருக்கு, சென்சியோ இருக்குது சில புத்தகங்கள்ல. ஆகவே அந்த எழுத்து பிழைகள் இல்லாமல் அதுகளையும் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னா கலைஞரின் கருப்பொருளும் ராபையல் சென்சியோ என்பவரால் இதே வசனம் எழுதும் 1க்கும் மேற்பட்ட வசனங்கள் எழுத சொல்றதுன்றது மிக முக்கியமாக இருக்கு. இது 2019 மிக அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. 2019 மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன். 5 வாக்கியங்கள் எழுதுக பிரேக்கெட்டுக்க சொல்றான். தனி சொல்லினால் விடையளித்தால் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டோம். அது ஒரு முக்கியமான தனி சொல்லினால். தனி சொல்லுன்றது எப்படி
கலைஞரின் கரைப்பொருள் என்று சொன்னால் ராபையல் சென்சியோ, கரைப்பொருள்னா புல்வெளியில் மடம், அப்போ கம்மா போட்டு அழிவுனா அது தனித்தனி சொற்கள். அப்படி இல்லாமல் இப்படி இருக்கும். ராபையல் சென்சியோ என்பவரால் அதில் 2 வசனத்தை சேர்க்கிறது. புல்வெளியில் மடோனா என்னும் கரைப்பொருளில் அறியப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து ஊடக பயன்பாடு. ஊடக பயன்பாடுன்றதுக்குள்ள இருக்கிறான் என்ன ஊடகத்தை பாவிச்சு இந்த ஓவியத்தை வரைந்திருக்கிறார். அது போடும் எண்ணெய் வர்ணத்து ஊடகத்தை கொண்டு கேன்வஸ் துணியில் வரையப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஊடகத்தை பயன்படுத்தி சொன்னா என்ன தலகரி இருக்குது, என்ன தலகரி, இதுதான் விஷயம். ஊடக பயன்பாடுன்றது என்ன ஊடகம், என்ன திலகரி இருக்குது. அடுத்தது ஓவியத்தின் சிறப்பியல்பு வந்து பார்த்தால் இதுல மிக முக்கியமான விஷயம் இந்த ஓவியத்தின் சிறப்பியல்பு. முக்கோண மாதிரி ஒன்றில் உணர்வு வெளிப்பாட்டோட ஓவியம் கறி இருக்குது என்றதை காட்டு. இந்த அமைப்பு இதுல பாத்தீங்கன்னா இதைத்தான் நமக்கு முக்கோண மாதிரி ஒன்றுன்னு சொல்றது. இதைத்தான் நமக்கு அப்ப தாய் 2 பிள்ளைகள் என்பவரையும் சமச்சீராக அதுக்கு இந்த மாதிரியா வரையப்பட்டிருக்கு. அதுதானே அந்த முக்கோண மாதிரி என்று சொல்றேன். அப்ப அது மிக முக்கியமான கருத்தாக இருக்கு. அப்ப உணர்வு வெளிப்பாடு இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஊடக பயன்பாடு சரி, ஓவியத்தின் சிறப்பியல்பு என்றதை கேட்க முக்கோண மாதிரி ஒன்றின் மீது உணர்வு வெளிப்பாட்டோட உருவங்கள் வரையப்பட்டது. தாயோரால் பிள்ளைகளை எவ்வாறு அவதானமாக அவதானிப்பார், என்ன ஒரு அன்பை செலுத்துவார், பாசத்தை செலுத்துவார், இப்படியான இதுதான் அந்த உணர்வு வெளிப்பாடு. அடுத்த காணப்படும் இடம் என்று கேட்டால் பிரான்ஸ் இப்ப காணப்படுற இடம். ஓவியர்கள் வரைவார்கள், அந்த ஓவியங்களை பெருந்து பிரபஞ்சம் அந்த நாட்டிலே இருக்கும் அல்லது வேறு ஒரு நாட்டின் நூதன சாலைகளுக்கு செல்லும். அப்ப அப்படி பார்க்க காணப்படும் இடம் என்று சொன்னா பிரான்ஸ் நாட்டின் லூவர் அரும்பொருள் காட்சியகத்தில் வைக்கப்பட்டது. காணப்படும் இடம் வேண்டாம் அதுதான் பகுதி. சில ஓவியங்கள் அதே இடத்திலேயே இருக்கு. அப்ப பெரும்பாலான ஓவியங்கள் பார்த்தீங்க சுவர் ஓவியம் என்று சொன்னா பெரும்பாலும் மாற்றங்கள் ஏற்படும். சுவர் ஓவியங்கள் அதே இடத்தில். அப்ப இங்க காணப்படும் இடம் என்று சொன்னா பிரான்ஸ் நாட்டில் லூவர் அரும்பொருள் காட்சிக்கு வைக்கப்பட்டது. அடுத்தது உணர்வு வெளிப்பாடு என்று கேட்டால் அது அந்த பிள்ளைகளோட தாய் இருக்கிற தண்ணியை பார்த்தாலே உணர்வு வெளிப்பாடு எழுதக்கூடிய இருக்கு. அதை போல என்னது உணர்வு வெளிப்பாடு அன்னை மரியாள் பூரித்த உடலுடன் என்ன மென்மை இரக்கம் தந்துற முகத்தோட பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியான அமைப்பிலே இருக்குது. இதைத்தான் நாங்கள் உணர்வு வெளிப்பாடுன்னு சொல்றோம். அப்போ மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இப்போ பார்த்த படங்களுக்கு நீங்களும் ஞாபகப்படுத்துங்க. ஒன்று ஈஸியாக இருக்கு. முதலாவது படத்தை பார்த்தீங்க. இப்போ இருக்க அவங்களுடைய குறிப்பேடுகளை மூடி வச்சுட்டு நீங்கள் அவர் நினைச்சு பார்க்க இலவா படிக்கிறதுக்கான மீட்டை திருப்பி இருக்கா மீட்டு பார்க்க கற்பனையில செய்யுங்க. ஒரு ஆளுக்கு கற்பித்து பார்க்க ஈஸியாக படிக்கிறதுக்கான இன்னொரு ஆளுக்கு கற்பிக்கிறாங்க. கற்பனையில் ஒரு ஆளுக்கு கற்பிக்கிறாங்க. A3 பேப்பர் இல்லை A4 பேப்பர்ல இந்த படங்களை புகைப்பட பிரதிகளாக எடுத்து உங்களுடைய கற்கின்ற இடத்துக்கு முன்னால் ஒட்டிட்டு அதுக்குரிய வினாக்களை நினைச்சுப்பாங்க, விடைகளை நினைச்சுப்பாங்க. அடுத்த சரியான விடைகளை ஒப்பிடு பார்க்கணும். சரியான விடைகளை ஒப்பிடு பார்த்தவன்னு சொன்னா எங்களுக்கு இல்லையே ஒரு சந்தோஷம் தரும். நாங்களும் அப்படி செய்யறோம். ஏன்னா இலவா இருக்கு இப்படியான ஒரு இலவான விடை. அப்போ முதலாவது வினாக்கள் பார்த்தீங்க, முதலாவது படத்தை பார்த்தீங்க. முதலாவது படத்துக்குரிய கலைஞர் தொடர்பாக இந்த கேள்வி கேட்டிருந்துச்சு, ஞாபகம் இருக்கும். கருப்பொருள் சித்தரிப்பு தொடர்பாக கேள்வி கேட்டிருந்துச்சு. ஒழுங்கமைப்பு தொடர்பான கேள்வி, செல்வாக்கு தொடர்பாக உணர்வு வெளிப்பாடு. அப்போ ஒரு சட்டகத்துக்கு இல்லை உள்ளடக்கினா இந்த நாட்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஒரு சட்டகத்துக்கு அதை விட்டு வெளியில போய் வர்ண பயன்பாடு திரும்ப உணர்வு வெளிப்பாடு திரும்ப செல்வாக்கு யார் நிறைஞ்சது, என்ன கருப்பொருளை மையமாக கொண்டு வரைஞ்சது, இதுதான் கூடுதலாக இருக்கு. அப்படியான கேள்வி இந்த ஃப்ரேமை விட்டு வெளியில போயில நீங்க அவதானிச்சதை பார்த்தேன். அவதானிச்ச 5 படங்களையும் கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னாலே ஓரளவு இந்த ஃப்ரேம்ல இருக்கு. 2வது படத்தை பார்த்தேன். 2வது படம் தொடர்பான கேள்வியிலும் அதே அமைப்பு. அதுல கலைஞர் யார், கலைஞர் யார் வரைஞர், அதுதான் ஓவியர் தான் அவன் அப்படி ஒரு வசனத்துல வைக்கப்படும். அப்ப கலைஞர் காணப்படும் இடம் எங்கே இருக்குது, அடுத்த கருப்பொருள் எண்ணத்தை மையமாக கொண்டு வரையப்பட்டிருக்குது. அடுத்த ஒழுங்கமைப்பு, எந்த ஒழுங்கமைப்பில் அந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கு. அடுத்த செல்வாக்கு, என்ன செல்வாக்குன்னு சொன்னா அதுல என்ன செல்வாக்கு, ஐரோப்பிய செல்வாக்கு. சில ஓவியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பிய செல்வாக்கு. அப்ப ஐரோப்பிய செல்வாக்கு இருந்தாலும் அதை இந்த ஓவியர் இலங்கையை சேர்ந்த ஒரு ஓவியர். இலங்கையை சேர்ந்த ஓவியர் அவருக்கு அப்படி அடிமனதில் இருக்கும் இலங்கையுடைய செல்வாக்கு, இலங்கையுடைய மனிதர்கள், அவர்களுடைய ஆடை அமைப்புகள் அது வரைக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஓவியம் சுவர் ஓவியம். இந்த சுவர் ஓவியத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி இடமும் கலைஞரும். இதுல இடம் என்றது ஒரு முக்கியம். இடமும் கலைஞரும் முதலாவது கேள்வியை அதை கேட்டுருந்தேன்.
அடுத்தது தொழிற்பொருள் எங்கத்தை மையப்படுத்தி ஓவியம் தெரியுது. அதான் அந்த ஓவியத்தில் பெயர் தான் அந்த தொழிற்பொருள். சில இடத்த கருப்பொருள், சில இடத்த தொழிற்பொருள். அடுத்தது கோடுகள் வர்ண பயன்பாடுகள் எப்படி கையாண்டு. அடுத்த ஒழுங்கமைப்பு. அந்த 3 பிரிவுகள்ன்றது மிக முக்கியமாக அது ஒரு இடத்த இந்த இதை மையப்படுத்தி வர்றது வினா வரக்கூடிய மாதிரி விடை வரக்கூடிய மாதிரி வினாக்கள் இருக்கு. அடுத்த உணர்வு வெளிப்பாடு. அப்போ அங்க போட்டீங்க புல்வெளியில் மனமாக போட்டீங்க அன்பு உணர்வு, பாசம், இரக்க உணர்வு அதுக்கெல்லாம் போவீங்க. இங்கே அதை கொண்டு ஓடியும். ஏன் இது மதம் சம்பந்தப்பட்ட ஓவியமாக இருக்கும். மதம் சம்பந்தம். அப்ப அங்கே என்ன பணிவு இருக்கும், பக்தி இருக்கும், பரவச நிலை இருக்கும். அப்ப இது அடுத்தது இந்த ஓவியம். இந்த ஓவியத்துல முக்கியமான பண்பு ஒவ்வொரு ஓவியத்திலையும் ஒரு ஸ்ட்ரீம் பாயிண்ட் சொல்லி ஊற்றுப்புள்ளி என்ற ஒன்று இருக்கு. அந்த ஓவியத்தை பார்த்த உடனே ரைட் இதுல இந்த இடம் எனக்கு பிடிச்சது, அதான் அந்த ஊற்றுப்புள்ளி. அதே போல இங்க பாத்தீங்க விநாயகர், அதுல பாத்தீங்க ஊற்றுப்புள்ளி என்ன இருக்கு, பக்தி பரவச நிலை இருக்கு. 3 பிரிச்சு இருக்கிறது அதுல ஒரு ஊற்றுப்புள்ளியா இருக்கு. அதே போல இங்க முக்கோண வடிவ அமைப்பு முறை என்றது இங்க ஒரு ஊற்றுப்புள்ளியா இருக்கு. அது இங்கே ஒரு இடத்த வினா அதுக்குரிய விட வர்ற மாதிரி இங்க ஒரு இடத்த வினா அமைப்பு இருக்கு. அதே போல கலைஞர் கருப்பொருள், ஊடக பயன்பாடு, ஓவியத்தின் சிறப்பியல்பு, அடுத்தது காணப்படுகின்ற இடம், தற்போது காணப்படுற அடுத்தது உணர்வு வெளிப்பாடு. ஓகே, அப்ப எங்களுக்கு சற்று சிக்கலை ஏற்படுத்துகின்ற என்று நினைக்கின்ற வினாக்கள் இந்த 36 தொடக்கம் 40 வரையான வினாக்கள். ஆனா இப்ப இது பிறகு தெரிஞ்சிருக்கும், அதிலேயும் இந்த வித சிக்கலும் இல்லை. அப்ப உங்களுக்கு 40 வினாக்களை உள்ளடக்கிய சித்திர பேப்பர்ல 40 வினாக்களை உள்ளடக்கியதாக இருக்கின்ற இந்த வினாத்தாள்ல அதாவது 8:30க்கு எக்ஸாம் பரீட்சை ஆரம்பிச்சு 9:30க்கு சரியாக இந்த வினாக்கள் முடிவடையும். திருப்பி 9:45க்கு ஆரம்பிச்சு 3வது வினாபத்திரம் 11:45க்கு முடிவடையும். 3வது வினாபத்திரம் என்றால் கருத்து வெளிப்பாடு சித்திரம், அலங்கார சித்திரம், கிராஃபிக் சித்திரம், அதான் 3வது வினாபத்திரம். அதுக்கும் விடைத்தாள் தரப்படும், அதிலேயே வரைஞ்சி அங்கேயே கொடுப்பீங்க. அடுத்தது 1:15க்கு தொடங்குற பகுதி 2 வினாபத்திரம் ஒரு கூட்டம் வரையும். பென்சிலாலையும் வரைவீங்க, கலராலையும் வரைவீங்க. 1:15க்கு தொடங்கி 3:15க்கு நிறைவு. மிக முக்கியம், இந்த 3 வினாக்களுக்கும் சரியான விடையளித்தல் மிக முக்கியமாக இருக்கு. ஒன்று. அடுத்தது அதிலே மிக முக்கியம், இந்த 40 வினாக்களை உள்ளடக்கிய இந்த வினாத்தாளில் இந்த எல்லாமே பொதுவாக இலகு முறைப்படுத்தப்பட்ட வினாக்களாக இருப்பதால் கொஞ்சம் ஒரு சிக்கல் நிறைந்த மாதிரியான கனதுகளில் இருக்கிற வினா இந்த 36 தொடக்கம் 40 வரையான வினாக்கள். ஆகவே இப்ப முடிவடைந்த இந்த நிறைவடைந்த இலத்திரனியல் கற்றல் ஊடாக நீங்கள் கண்டுகொண்டிருப்பீங்க. இந்த 36 தொடக்கம் 40 வரையான வினாக்களுக்கு கூட இவ்வாறான படத்தை பயன்படுத்தி இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகிறேன், இந்த வினாபத்திரம் உங்களுக்கு தரப்படுகின்ற இந்த வினாபத்திரத்தில் இதிலேயே விடையளித்து அங்கு சமர்ப்பிக்க வேண்டும். உங்களுடைய பரீட்சையரிடம் மேற்பார்வையாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் கட்டி அதோட சேர்த்து இணைத்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் எடுத்து வரலாம். மிக அவதானமாக இதுக்குரிய விடைகளை அளித்து உங்களுடைய பெறுவர்களை உச்சப்படுத்தணும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.